வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க போறது ஒரு அழகான காதல் கதை. இந்த கதையை கேட்கிறவங்களுக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையும் அப்படின்னும், பிரிந்த தம்பதிகள் ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் நம்பிக்கை உண்டு. மகாபாரதத்தோட கிளை கதையான நல்ல தமயந்தி கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கதையில நலனுக்கு சனி பகவான் என்ன வரம் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும், அந்த வரத்தினால மக்கள் எப்படி பயனடைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள குகையில வேட்டுவ தம்பதியினர் வசிச்சு வராங்க. அந்த வேடனுடைய பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவி பெயர் ஆகுகி. ரெண்டு பேருமே பரஸ்பரம் அன்பும் காதலும் உள்ள தம்பதிகள். ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வராரு. அவரை இவங்க நல்லபடியா உபசரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த முனிவர் அவங்க வீட்லயே தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. அந்த குகையோட அளவு ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு சமயத்துல 2 பேர் மட்டும்தான் அந்த குகையில தங்க முடியும். அதனால அந்த முனிவரை குகையில தங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் வெளியில படுத்துக்கிறாங்க. ஆனா வெளியில பயங்கரமான குளிர் அடிச்சதுனால தன்னுடைய மனைவியை வெளியே வச்சுக்க முடியாம உள்ள அந்த முனிவர் தங்கியிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னோட வீட்டுக்குள்ள தன் மனைவியை அனுப்பி, நீ இந்த ஒரு ஓரமா படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஆகுகன். இந்த அளவுக்கு தன்னுடைய மனைவி மேல நம்பிக்கையுள்ள ஒருத்தரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி 2 பேரையுமே ஆசீர்வதிக்கிறாரு அந்த முனிவர். சில ஆண்டுகள் இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த வேடன் ஒரு மிருகத்தால அடிச்சு கொல்லப்படுற. அந்த துன்பம் தாங்க முடியாம அவனுடைய மனைவியும் அவன் கூடவே சேர்த்து இறந்து போயிடுறான். இப்படியே இவங்களோட இந்த ஜென்மம் முடிஞ்சு போயிடுது. அடுத்த ஜென்மத்துல ஆவுகன் ஒரு நாட்டோட இளவரசனான நலனாகவும், ஆவுகி ஒரு நாட்டுடைய இளவரசியான தமயந்தியாகவும் பிறக்கிறாங்க. அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையா பிறக்கிறாரு. இந்த 3 பேருக்கும் எப்படி தொடர்பு வந்துச்சு, இந்த ஜென்மத்துல நலனும் தமயந்தியும் எப்படி காதலிச்சு ஒன்னு சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படியெல்லாம் அவங்க சமாளிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த நல்ல தமயந்தியின் காதல் கதை. நெடுக நாட்டு மன்னனுடைய மகன் தான் நலன். நலன் தன்னுடைய நந்தவனத்துல ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அழகான அன்னப்பறவைய பாக்குறாரு. தன்னுடைய காவலாளிகள் கிட்ட பிடிச்சிட்டு வர சொல்லி அதை பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அந்த அன்னப்பறவை நலன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ ரொம்ப அழகா இருக்க, அறிவா இருக்க, இந்த நாட்டு மக்கள் மேல பாசமுடையவனாவும் இருக்க. உனக்கு ஒரு மகாராணி வந்தா அவளும் உன்னை போலவே அழகாகவும் அறிவாகவும் உன் நாட்டு மக்கள் மீது பாசம் கொண்டவளாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கா, அவளை பத்தி நான் உனக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லி தமயந்தியோட அழக வர்ணிக்குது அந்த அன்னப்பறவை. இதை கேட்ட உடனே நலனுக்கு தமயந்திய பார்க்காமலே அவள் மீது ஒரு காதல் உருவாகுது. அதே போல தனிமையில் இருக்க தமயந்தி கிட்ட போன அந்த அன்னப்பறவை நலனை பத்தி ஒரு பாடலா பாட ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே நலன் மேல தமயந்திக்கும் ஒரு காதல் உருவாகுது. இந்த நேரத்துல தமயந்திக்கு அவளுடைய தகப்பனான மன்னன் பீமன் சுயம்வரம் ஏற்பாடு பண்றாரு. அந்த சுயம்வரத்துக்கு வரவழைக்கப்பட்ட இளவரசர்கள்ல மன்னர்கள்ல நலனும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம தமயந்தியுடைய அழகு கேள்விப்பட்டு அவ மேல ஆசைப்பட்டு நிறைய தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கல்ல சனி தேவரும் ஒருத்தர். அப்படி வந்த தேவர்களுக்கு தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருக்கிறது தெரியும். அதனால எல்லா தேவர்களும் நலன் உருவத்திலேயே வராங்க. அந்த சுயம்வரத்துல கிட்டத்தட்ட 6 பேர் நலன மாதிரியே இருக்கிறாங்க. இதை பார்த்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகுது. இதுல உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஞாபகம் அவளுக்கு வருது. அதுல பார்க்கும்போது 5 பேர் கண்ணிமைக்காம உட்கார்ந்துருப்பாங்க. அதனால 6ஆவதா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் நலன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு மாலையிட்டு தன்னுடைய கணவனா ஏத்துக்கிறாங்க. நலனுக்கும் தமயந்திக்கும் இனிதே திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் தமயந்தியை கூட்டிட்டு நலன் தன்னுடைய நாடான இடது நாட்டுக்கு போயிடுறாரு. இந்த சமயத்துல சுயம்வரத்துக்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் ரொம்ப கோபம் வருது. அதுல ரொம்ப கோவப்படுற ஒரு தேவர் தான் சனி தேவர். நலனை துன்பப்படுத்துறதுக்கு ஒரு சமயம் வரணும் அப்படின்னு சனி பகவான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு மகாராஜாவா அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் நலன் சிறப்பான ஆட்சி புரிஞ்சுட்டு வராரு. அதே சமயம் நல தமயந்தியோட இல்லற வாழ்க்கையும் சிறப்பா அமையுது. அதோட பயனா தமயந்திக்கு இந்திரசேனா இந்திரசேனன் அப்படிங்கிற 2 குழந்தைங்க பிறக்குது. அதே சமயம் சனி பகவானுக்கு நலன் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட குறையல. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. சனி பகவானுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அந்த
சொந்த நியதிப்படி கடமையில தவறாத இருக்க ஒருத்தரை பிடிக்க முடியாது. நலனோ தன்னுடைய ஒரு கடமையில இருந்து கூட தவறாம சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அப்ப ஒரு நாள் நலன் கோயிலுக்கு போகும்போது தன்னுடைய கால்களை சரியா கழுவாம போறாரு. அப்போ சனி பகவான் இவ்ளோ பெரிய மன்னனுக்கு தன்னுடைய கால்களை கூட ஒழுங்கா கழுவ தெரியல, அப்படி இருக்கும்போது தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி நீதி நெறி வழுவாம ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கழுவாத கால் வழியா நலனை பிடிச்சுக்கிறாரு. இப்போ நலனுக்கு சனி திசை ஆரம்பமாகுது. சனி பிடித்த நலன் தன்னுடைய அமைச்சரான புட்கரன் கிட்ட சூதாடி தன்னுடைய நாட்டையும் ஆட்சியையும் இழக்கிறான். இதுக்கப்புறம் நல தமயந்தியோட வாழ்க்கையில என்னென்னலாம் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எல்லாம் அவங்க சமாளிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.